தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் சட்டத்தரணி கௌசல்யா உள்ளிட்ட 9 பேர் மீது யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக இன்று இலங்கை பாராளுமன்றத்தில் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ளது. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முச்சக்கர வண்டியில் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் கடவுச்சீட்டுகளை வழங்குவது சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அதனையும் பார்க்க இருக்கின்றோம். பார் லைசன்ஸ் சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த தகவல்கள் உட்பட இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை பாராளுமன்றத்தில் இன்று தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ளது. இன்று ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரையான காலப்பகுதியில் முதல் முறையாக இலங்கை பாராளுமன்றத்தில் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ளது. இதில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உட்பட அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக பாராளுமன்றத்தில் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுவது இதுதான் முதல் முறை. ஏற்கனவே பிரித்தானியா பாராளுமன்றத்திலேயே கூட ஏற்கனவே கொண்டாடப்பட்டுட்டது. எனவே இலங்கை பாராளுமன்றத்துக்கு தைப்பொங்கல் வாரத்துக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்குது. இருந்த போதிலும் கூட இப்பயாவது வந்திருக்கு என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்படலாம். காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் சரக்கு கப்பல் சேவை ஒன்று ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வந்திருக்கு. இதுக்காக ஒரு கப்பல் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கணுமாம். அந்த கப்பலுடைய பேர் தாரா கிரண் என்று சொல்லி அந்த கப்பலுக்கான சில சான்றிதழ்கள் பெற வேண்டியிருக்காம். கடலில் பயணிக்கிறதுக்கு, பொருட்களை ஏற்றி கொண்டு வரத்துக்கு, இந்த மாதிரியாக சில சான்றிதழ்கள் பெற வேண்டியிருக்காம். பெரும்பாலும் பிப்ரவரி மாத கடைசிக்குள்ள எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸும் வந்துருமாம். அதுக்கு பிறகு மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரத்திலிருந்து இந்த சரக்கு கப்பல் சேவை யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கும் தமிழ்நாட்டினுடைய நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கும் இடையில நடத்தப்படும் என்று சொல்லப்படுது. 700 மெட்ரிக் டன் நிறையுள்ள தாரா கிரண் கப்பல் இதற்காக தயாராக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை ஏற்கனவே ஆரம்பிக்க போறோம் என்று சொல்லி இப்போ அந்த சேவை நடக்குதா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு கிழமையுமே செய்தி வரும், மீண்டும் பயணிகள் சேவை ஆரம்பம் என்று சொல்லி. எனவே சம்பந்தப்பட்டாக்கள் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க, அந்த பயணிகள் சேவை இப்போ நடக்குதா இல்லையான்னு சொல்லி. அதோட இந்த சரக்கு கப்பல் சேவையும் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கால தாமதம் இல்லாமல் இந்த சேவையும் உடனடியாக ஆரம்பிக்கப்படணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக அரசாங்கம் சில புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், புதிதாக 5 லட்சம் பாஸ்போர்ட்டுகளுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்காம். புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு வழங்குவதற்காக இந்த 5 லட்சம் பாஸ்போர்ட்டையும் அச்சடிக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் டே சர்வீஸ் இருக்கு தானே, அந்த ஒன் டே சர்வீஸுகளால் நீங்கள் இப்போ பாஸ்போர்ட் எடுக்கணும் என்று சொன்னால் இனி ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும் அதுக்குரிய திகதி எடுக்கிறதுக்கு. ஆனால் 5 மாதங்கள் கழிச்சு தானே உங்களுக்குரிய திகதி கிடைக்கும் என்று சொல்லப்படுது. எனவே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து அந்த திகதி எடுத்தீங்கன்னு சொன்னால் 5 மாதம் கழிச்சு அந்த ஒரு நாள் சர்வீஸில் போயிட்டு நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க முடியும் என்று சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 800 பாஸ்போர்ட் இப்படி வழங்குறதுக்கு தாங்கள் தீர்மானிச்சிருக்கணுமாம். இருந்த போதிலும் கூட இந்த பாஸ்போர்ட்டை சுமூகமாக வழங்குவதற்கு பல தடங்கல்கள் காணப்படுவதாக அதனை ஒப்புக்கொண்ட அமைச்சர் அவர்கள் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சகல பாஸ்போர்ட் சேவைகளும் வழமைக்கு திரும்பும் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார். அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சர்களுக்கும் வழங்கப்பட இருக்கின்ற புதிய சலுகைகள் பற்றிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. உங்களுக்கு தெரியும், இன்றைய சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. அவர்களுக்கு வாகனம் கூட இன்னும் கொடுக்கப்படையில. இருந்த போதிலும் கூட அரசாங்கம் அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சர்களுக்கும் ஓரளவு சலுகைகளை கொடுக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அமைச்சருக்கு 15 ஸ்டாஃப் நியமிக்கலாமாம். பல்வேறு தேவைகளுக்காக அவருக்கு உதவியாளர்களாக 15 ஸ்டாஃபை அவர் நியமிக்கலாமாம். இதே பிரதி அமைச்சராக இருந்தால் 12 ஸ்டாஃபை நியமிக்கலாமாம் என்று சொல்லி அரசாங்கத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் ஆகியோருக்கு ஒரு மாதத்துக்கு 900 லிட்டர் பெட்ரோல் அல்லது டீசல் மானியமாக வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த விதமான சலுகைகள் இப்பொழுது புதிதாக அவர்களுக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறதாம். அதே வழியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழக்கம் போல எந்த விதமான சலுகையும் அறிவிக்கப்படல. இருக்கிற சலுகைகளையும் புடுங்குற மாதிரியான அறிவிப்புகள்லாம் இருக்குது. அதில் ஒன்றுதான் இந்த கேண்டீன் சாப்பாட்டுக்கான விலை அதிகரிப்பு.
ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு நாள்ல சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வந்து இதுக்கு முதல் வந்து ரூ. 450 தான் செலவழியுமாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங்ல வந்து டீ குடிக்கிறது இந்த மாதிரியான செலவுகளுக்கு வந்து ரூ. 450 முடியுமாம். பார்த்தீங்கன்னு சொன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காலை உணவுக்கு வந்து ரூ. 100 முடியுமாம். லஞ்சுக்கு மதிய உணவுக்கு வந்து ரூ. 300 முடியுமாம். பின்னேரத்துல வந்து டீ செலவுக்கு வந்து ரூ. 50 முடியுமாம். ஆக ரூ. 450 முடியுமாம். ஆனா இப்ப அரசாங்கம் வந்து அந்த தொகையை வந்து அதிகரிச்சிருக்கு எவ்வளோன்னு சொன்னா ரூ. 2000 அதிகரிச்சிருக்குது. அப்ப புதிய கணக்கின்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் என்று சொன்னா ரூ. 600 செலவழிக்கணும். லஞ்ச் சாப்பிடணும் என்று சொன்னா ரூ. 1300 செலவழிக்கணும். பின்னேரத்தில் டீ செலவு வந்து ரூ. 100 ஆக மொத்தம் ரூ. 2000 செலவழிக்கணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எனவே ரூ. 450 இருந்த கண்டீன் செலவை திடீரென ரூ. 2000 உயர்த்தி இருக்குது அரசாங்கம். இந்த புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னா அவர்கள் இப்பதான் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு வரினம். அப்ப அவைக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தானே பெரிய கட்டுப்பா இருக்கும். என்ன ஒன்றுமே செய்யலாது, லஞ்ச ஊழல் செய்யலாது, காசை சுருட்ட இயலாது, கண்டீன்ல விலை கூட, எந்த விதமான சலுகைகளும் இல்லை. எனவே தாயகத்துல ஊடகங்கள்ல வேலை செய்கிறார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து பேட்டி எடுக்கிறார்கள் வந்து அடுத்த முறை வந்து மறக்காம கேளுங்கோ. அவைகள்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு சொன்னா, நீங்கள் போன முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததுக்கும் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி நீங்க கேட்கணும். அதுக்கு அவையல் சொல்ற பதிலை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்ப வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அவையல் என்ஜாய் பண்ணினோமா இல்லையான்னு சொல்லி. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முச்சக்கர வண்டியில் பாராளுமன்றத்துக்கு சென்றமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா வவுனியால இருந்து கொழும்புக்கு சாதாரணமா பஸ்ல போயிருக்கார். சாதாரண பொதுமக்கள் போற மாதிரி அவரும் பஸ்ல ஏறி போயிருக்கிறார். போயிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த விடுதியில தங்கி இருக்கிறார். பிறகு நேற்று 23ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு போய்க்க விடிய என்ன செய்கிறார், பாராளுமன்ற விடுதியில இருந்து ஒரு ஓட்டோ ஒன்று ஹயர் பண்ணி பாராளுமன்றத்துக்கு போய் இறங்கியிருக்கிறார் சர்வசாதாரணமாக. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா சாதாரண மக்கள் படுற துன்பத்தை நானும் அனுபவிக்கணும், அந்த விஷயத்தை நான் உணர்ந்து கொண்டபடியாத்தான் நான் இப்படி சாதாரணமா போயிட்டு வரணும்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நல்ல விஷயம். பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆள் வந்து இப்படி ஆட்டோல போய் வாரது எளிமையான விஷயம். மக்களிட துன்பங்களை வந்து அவர்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்களை நாங்கள் வாழ்த்தலாம். ரணில் விக்ரமசிங்க அவர்களால் வழங்கப்பட்ட பார் லைசன்ஸுகள் அனைத்துமே வந்து சட்டபூர்வமானவை, அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்விக்கு பதில் வழங்கிய அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இந்த பதிலை சொல்லியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்களால் வழங்கப்பட்ட சகல பார் லைசன்ஸும் வந்து சட்டபூர்வமானவை, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம் என்று சொன்னால் பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டவர்கள், பார் லைசன்ஸுக்கு சிபார்சு கடிதம் கொடுத்தவர்கள் போன்றவர்களுடைய விவரங்களை வந்து வெளியிடப்புறம் என்று சொல்லி அரசாங்கம் தான் சொல்லி கொண்டு வந்தது. அப்போ நாங்கள் எல்லாரும் நிச்சயம் வந்து சட்டவிரோதமான முறையில் தான் இந்த பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், லஞ்ச ஊழல் செய்தான் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் எது நடந்தாலுமே வந்து அது லஞ்ச ஊழல் சட்டவிரோதம் தானே. எனவே பார் லைசன்ஸ் வந்து அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாங்கள் பொதுவாக நினைச்சினாங்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்க கொடுத்த அந்த பார் லைசன்ஸ் வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு வருஷத்தில் இவ்வளவு கொடுக்கலாம் அல்லது ஒரு ஏரியாவுக்கு வந்து இவ்வளோ கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு அலோகேஷன் தொகை ஒன்று இருக்கும் தானே. அந்த தொகைக்கு உட்பட்ட தொகையை தான் அவர் கொடுத்துருக்கிறார். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சிக்கல் என்னென்னு சொன்னால் யாருக்கு கொடுத்தாருன்றதான் பிரச்சனை. யாருக்கு அந்த பார் லைசன்ஸை கொடுத்தார், அப்படி கொடுக்கக்குள்ள ஆக்களை தெரிவு செய்யக்குள்ள கட்டாயம் அதில் ஒரு பாகுபாடும் அல்லது தனிப்பட்ட செல்வாக்கும் கட்டாயம் இருந்திருக்கும். எனவே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கணும் என்று சொல்லி நீண்ட காலமாக சொல்லப்பட்டு கொண்டு வருது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கினது வந்து சட்டபூர்வமாகவே இருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு இவ்வளவு வழங்கலாம் என்று சொல்லி ஒரு அனுமதி இருக்கும் தானே, அந்த அனுமதிக்கு உட்பட்டு அவர் வழங்கி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் யாருக்கு வழங்கினார், ஏன் வழங்கினார் என்றுதான் பிரச்சனை. எனவே அந்த பட்டியல் இனியாவது வெளியிடப்படுமா அல்லது அதுவும் அப்படியே காணாமல் போயிருமான்னு சொல்லி தெரியல. ஏன்னு சொன்னால் இங்கால எங்களுடைய தமிழ் பகுதியில் வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கணும், இந்த பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டாக்கள பேர் விவரங்களை வெளியிடுங்கோ, அதுக்கு சிபார்சு கடிதம் கொடுத்தாக்கள பேர் விவரங்களை வெளியிடுங்கோன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே வரினோம். ஈவன் பொதுமக்களாகிய எங்களுக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருக்குது, அவர்களை தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஆர்வம். ஆனால் பொதுமக்களாகிய எங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் வேறு, இவர்கள் கேட்குறாக்கள ஆர்வம் வேறு. அவியல் கேட்குறது வந்து அரசியலுக்காக, இதை வச்சுக்கொண்டு அரசியல் பழிவாங்கல் ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி அவியல் கேட்டுருக்கணும். எனவே பொதுமக்களாகிய நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறது, எங்களுக்கு நல்ல முகத்தை காட்டிக்கொண்டு யார் இந்த மாதிரியான சலுகைகளை பெற்றுக்கொண்டவை என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும். அதுக்காகத்தான் பொதுமக்களாகிய நாங்கள் கேட்குறோம். எனவே அரசாங்கம் வெளியிடுமா இல்லையான்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலையும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் வழங்கினால் சிறப்பாக இருக்கும்.
பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் ஆகியோர் உள்ளிட்ட 9 பேர் மீது யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளார்கள். எதுக்காக இந்த விசாரணை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது, போலீஸ்கிட்ட சொல்லியிருக்குது விசாரித்து சொல்ல சொல்லி. என்னத்துக்காக என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த தேர்தல் கணக்கு வழக்குகள் இருக்குத்தானே, இந்த தேர்தல் கணக்கு வழக்குகள் சம்பந்தமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு யாரோ முறைப்பாடு செய்திருக்கிறோம். அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இவர்கள் ஏற்கனவே கணக்கு வழக்கெல்லாம் சமர்ப்பிச்சிட்டோம், அது பிரச்சனை இல்லை. எப்பயோ சமர்ப்பிச்சிட்டோம், அது பிரச்சனை இல்லை. அந்த சமர்ப்பித்த கணக்கு வழக்குகளில் ஏதாவது பிழைகளை கண்டுபிடிச்சு இந்த முறைப்பாட்டை செய்திருப்பினம் போல இருக்கு. யார் அப்படி முறைப்பாடு செய்தவை என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அவையின் பேர் விவரங்கள் வெளிவரையில் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிற ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. எல்லாமே எங்கடையாக்களாக தான் இருக்கும். போட்டு கொடுத்துருப்பினோம், இவர் சொன்ன கணக்கு பிழை, அவா காட்டின கணக்கு பிழை, அது இதுன்னு தான் சொல்லியிருப்பினோம் போல இருக்கு. அப்போ தேர்தல் ஆணைக்குழுக்கு வர வழியில் தானே, அப்போ அவையை சொல்லிக்கணும், போலீஸை கூப்பிட்டு நீங்கள் விசாரித்து சொல்லணும்னு சொல்லி. இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கின்ற 9 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், தங்கை கௌசல்யா நரேந்திரன், மற்றது சசிகலா ரவிராஜ், உமாகரன், எஸ் மயூரன், டி கிருஷ்ணா, மற்றது குருசாமி சுரேன் உட்பட 9 பேர் மேலதான் விசாரணைகள் இடம்பெற உள்ளன. எனவே டாக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணையெல்லாம் சர்வசாதாரணம். இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்தவர். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துதான் இருக்குது, அங்கே விசாரணை, இங்கே வழக்கு, அது என்று சொல்லி. நேற்று கூட ஒரு காணொலியில் சொன்னவர் சிரித்து கொண்டு, இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களையும் எனக்கு வழக்கு இருக்குடாப்பான்னு சொல்லி. எனவே இந்த வழக்குகள் விசாரணைகள் எல்லாமே டாக்டரை பொறுத்த வரைக்கும் சும்மா அது அல்வா சாப்பிட்ற மாதிரி. எனவே அவர் அதை சமாளிப்பார், அது பிரச்சனை இல்லை. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த யாழ் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டவே இல்லை 396 பேர், 396 பேர். அதில் 35 பேர் இன்னும் கணக்கு வழக்கே சமர்ப்பிக்க இல்லையாம். அவைக்கே தெரியுமோ தெரியாது ஏன் தேர்தலில் போட்டி போட்டுன்னு சொல்லி. சும்மா திடீரென்று நாங்களும் போட்டி போட போகிறோம், நாங்களும் போட்டி போட போகிறோம் தானே போட்டி போட்டவே. எனவே 35 பேர் இன்னும் கணக்கு வழக்கே சமர்ப்பிக்கல. அவர்கள் மேலேயும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லப்படுது. அவையின் பேர் விவரங்கள் ஒன்றும் வெளிவந்த மாதிரி தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது ஒரு தமிழ் பத்திரிகையில் வந்த தமிழ் கேலி சித்திரம். ஒரு சாதாரண குடிமகன் பின்னாம்பரி ஒரு மூட்டையொண்ட தோளில் சுமந்தொண்டு போகிறார். அந்த மூட்டையில் எழுதி கிடக்கிறேன்னு சொன்னால், வாழ்க்கை செலவு கடன் என்று சொல்லி. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தானே, வாழ்க்கை செலவு கடன் இதெல்லாமே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அந்த மனுஷனே அந்த பெரிய மூட்டையை சுமக்க முடியாமல் சுமந்தொண்டு போகுது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்தாங்க இதையும் பிடிங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு சுமையை ஏற்ற போகிறார். அந்த பேப்பர் ஒன்றை கொடுக்குறார். அந்த பேப்பர் எழுதி கிடக்குது, வீட்டு வாடகை 46 லட்சம் என்று சொல்லி. எது, அவர் உல்லாச வீட்டில் இருக்கிறதுக்கு பொதுமக்களாகிய நாங்கள், இந்த ஏழை எளிய மக்கள் வாடகை செலுத்தணுமா? எப்படியோ பொதுமக்கள வரிப்பணத்திலேருந்து அந்த வாடகை போகும் 46 லட்சம் ரூபா. எனவே அவர் அந்த துண்டை கொண்டே கொடுக்குறார், இதையும் சேர்த்து சுமங்கன்னு சொல்லி. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அப்படி பொதுமக்களை சுமக்க விட மாட்டார், பொதுமக்களை கஷ்டப்பட விட மாட்டார். எனவே மஹிந்த ராஜபக்ச கொண்டே துண்டை கொடுக்குறாரு தான் அந்த துண்டு கிழித்தறியப்படும். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.